Nokia 5.1 Plus சைனாவில் Nokia X5 அப்படின்னு சொல்லி வித்துட்ருக்காங்க இந்த ஃபோனை. இப்போ காம்படிஷன் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வேல்யூ கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் HMD Global ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க முதல் 2 ஜென்ரேஷன் ஃபோன்ஸுமே Tier 1 பிராண்ட்ஸ்க்கு க்ளோஸான ப்ரைஸிங்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் இப்போ இந்த 6.1 Plus 5.1 Plus இந்த 2 ஃபோன்ஸோடையும் HMD Global நல்ல வேல்யூ ஃபார் மனி டிவைசஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். Hey guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ முடியறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை கிவ்அவே பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷனும் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இதுதான் ரெகுலர் யூஷுவல் நோக்கியா பாக்ஸ். கொஞ்சம் ஸ்பெக் ஹைலைட்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க. சைடில் பிராண்டிங் இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். உள்ள முதல்ல Nokia 5.1 Plus ஃபோன் இருக்குது. இதை ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். அந்த கிளாஸ் பேக் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஃபோனை சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சிம் இஜெக்டர் பென், ரெகுலர் புக்லெட்ஸ், டைப் சி கேபிள், ஒரு 10 வாட் சார்ஜர். ஸோ இப்போ திருப்பி 5.1 Plusக்கு வருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிளாசி கிளாஸ் பேக் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சைட்ஸ் ஆனால் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. கேமராஸ் கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொசிஷனிங் நல்லா இருக்குது. கீழே ஒரு சின்ன Android One லோகோவும் கொடுத்துருக்காங்க கிளாஸ் கடியில். ஸோ இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. செகண்டரி மைக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட்டில் பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ். லெஃப்டில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்ஸ், 2 சிம் இல்லை ஒரு சிம், ஒரு மைக்ரோ எஸ்டி யூஸ் பண்ணலாம். பாட்டமில் ஸ்பீக்கர்ஸ், ஒரு பிரைமரி மைக்ரோஃபோன், அப்புறம் டைப் சி போர்ட். இப்போ 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ப்ரைஸில் கூட வர ஃபோன்ஸ்லாம் டைப் சி இல்லாமல் மைக்ரோ யூஎஸ்பியோட வருது. ஸோ இங்கே HMD Global டைப் சி கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5.8 இன்ச் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க 6.1 Plusல இருக்கிற மாதிரி. ஆனால் ரெசல்யூஷன் கொஞ்சம் கம்மி. இது ஒரு HD Plus பேனல். பட் பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருக்குது. கலர்ஸ் நல்லா தான் இருக்குது. அந்த நாட்ச் வந்து 6.1 Plusோட கம்பேர் பண்ணல பெருசாகவே இருக்குது. எதுவும் இங்கே எக்ஸ்ட்ராலாம் கொடுக்கல, அதே தான். ஆனால் நாட்ச் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொஞ்சம் கம்மி இதில் 6.1 Plusோட கம்பேர் பண்ணல. ஸோ இந்த நாட்ச்சில் இயர் பீஸ், சென்சர்ஸ், 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 6.1 Plusோட கம்மியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோன் வந்து ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் பின்னாடி கிளாஸ் பேக்குங்கிறதுனால ரெகுலர் நெகட்டிவ் ஸ்லிப்பரியாக இருக்குது. நிறைய ஸ்மஜஸ் பிக்கப் பண்ணுது, அதெல்லாம் இருக்குது. பட் சைட்ஸ் எல்லாமே 2.5D கிளாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கை கடக்கமாக கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த 5.1 Plus வெறும் லுக்ஸ் மட்டும் கிடையாது, இன்டர்னல்ஸும் தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. இப்போ 6.1 Plusல Snapdragon 636 கொடுத்துருந்தாங்க. ஆனால் 5.1 Plusல MediaTek சிப் பட் Helio P60 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த P60 ஆக்சுவலாக Snapdragon 636ஓட பவர்ஃபுல்லான ஒரு சிப். இது நம்ம ஏற்கனவே நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். Oppo F7, F9 Pro, Realme 1 இதிலலாம் அது எல்லாத்துலேயும் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேவே ஈஸியாக சமாளிச்சுது. இதில் வெறும் HD ப்ளஸ் டிஸ்பிளேங்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ரேம்னு வரையில் 3 GB, ஸ்டோரேஜ்னு வரையில் 32 GB கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி 3060 mAh. ஸோ இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தா இங்கே ஸ்டாக் Android 8.1 Oreoவில் ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா Nokia 5.1 Plusம் மற்ற எல்லா HMD Global Nokia ஃபோன்ஸ் மாதிரி Android One ப்ரோக்ராமில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டோட்டல் ஸ்டாக் Android, ரொம்ப கம்மியான Nokia ஆட்-ஆன்ஸ் தான் இருக்குது. இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா HMD Globalக்கு ரொம்ப நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அப்டேட்ஸ்னு வரையில் அவங்களோட ரொம்ப பட்ஜெட் ஃபோன்ஸ், மொக்க ஃபோன்ஸ்க்கு கூட கரெக்டாக செக்யூரிட்டி பேட்சஸ், ஃபர்ம்வேர் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அது ஒரு செல்லிங் பாயிண்ட். மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ஃபோனை வாங்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணல. ஸோ எங்கள் ஸ்டாக்குங்கிறதுனால கஸ்டமைஸ்ட் ஃபேஸ் அன்லாக்லாம் கிடையாது. கூகுளோட ட்ரஸ்டட் ஃபேஸ் இருக்குது, அதனால தான் ஒர்க் ஆச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருந்துச்சு. ப்ளோட்வேரே கிடையாது, அதாவது எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஆப்ஸே எதுவும் பெருசாக கிடையாது. பேசிக் ஆப்ஸ் தான். இங்கே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் வீடியோ ஷூட்டிங் சொதப்பிடும். செட்டப் பண்ணதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ணோம். அதனால் நான் இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் பார்க்குறீங்க. பட் ஜென்ரலாக பேசிக் ஆப்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்குது. வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஸுமே அவங்க லோட் பண்ணலை. ஸோ இது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு நம்ம சில பிராண்ட்ஸ் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்லேயே ஆட்ஸ் புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட கம்பேர் பண்ணல இது ரொம்ப பெரிய பாசிட்டிவாக தெரியுது. ஸோ இங்கே மேஜர் சேஞ்ச் எங்கே வந்து நோக்கியா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்பில். ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் AR ஸ்டிக்கர்ஸ், பிக்சர் இன் பிக்சர், அந்த போத்தி ஆப்ஷன், அந்த மாதிரிலாம். ஹார்ட்வேர்னு பார்க்கல இங்கே 13 மெகாபிக்சல் F2 பிரைமரி கேமரா, ஃபேஸ் டிடெக்ஷன், ஆட்டோ ஃபோக்கஸோட. இது கூட ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜஸ் எல்லாமே இந்த கேமராஸ் வச்சு எடுத்தது தான். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. போர்ட்ரேட் மோட் ஆப்ஷன் ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமராஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக ப்ரைஸிங் பார்ப்போம்.
இந்த பாயிண்ட்டில் Nokia 5.1 ப்ளஸ் ப்ரைஸிங் அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணல. பட் 6.1 ப்ளஸோட ப்ரைஸிங் நம்மளுக்கு தெரியும், 16,000 ரூபா. சைனாவில் இது 1,300 யுவானுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஒரு 14% வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி வச்சு பார்க்கல 5.1 ப்ளஸோட சைனா ப்ரைஸிங் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்தியாவுக்கு இது ஒரு 12,500 ரூபாய்க்கு வரணும்னு எதிர்பார்க்குறோம். இந்த ப்ரைஸிங்க்கு இது ரொம்பவே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, ஹை ஸ்க்ரீன் டு பாடி, அஷ்யூர்ட் அப்டேட்ஸ், பவர்ஃபுல்லான Helio P60 சிப், இதெல்லாமே ஒரு பார்க்குறதுக்கு நல்லா கை கடக்கமாக இருக்கிற ஒரு பில்டில் இந்த லோ ரெசல்யூஷன் டிஸ்பிளே தான் இங்கே மேஜர் நெகட்டிவ். ஸோ என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இந்த 5.1 ப்ளஸ் பற்றி? ஸோ இதை 12,500 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வாங்குறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்களா? திருப்பி உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அஃப்கோர்ஸ் எங்கள் போக்கோ F1 கிவ்அவே இப்போ முடிய போகுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நோக்கியா ஃபோன்ஸ் பிடிக்கும்னு தெரியும். அதனால ஒரு 5.1 ப்ளஸும் கிவ்அவே பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். முதல் தடவையாக இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சேனல்ஸில் ஒரே மாதிரி கிவ்அவே. ஸோ அதை பண்ணலாம் இன்றைக்கி. எப்போவுமே மாதிரி சிம்பிளான என்ட்ரி ஆப்ஷன்ஸ் தான். கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி இந்த பேஜுக்கு போங்க. இங்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும், C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா உங்கள் சான்சஸை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா சோஷியல் மீடியாவில் எங்களை ஃபாலோ பண்ணலாம். பட் அது டோட்டலி ஆப்ஷனல். இந்த கிவ்அவே இந்தியாவுக்கு மட்டும்தான். இந்த கிவ்அவே இன்னிலேருந்து 6 அக்டோபர் வரைக்கும் ரன் ஆகும். 8 அக்டோபர் அன்றைக்கி ட்விட்டர் மூலமாக ப்ளஸ் ஒரு யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட் மூலமாக வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ ரெண்டுமே நீங்கள் மிஸ் பண்ணிங்கனாலும் இப்போ என்ட்ரு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அதே லிங்கை வச்சு யார் வின் பண்ணாங்கன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஒரு சின்னதாக ஒரு தேங்க்யூ உங்கள் சப்போர்ட் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லி டைம் டு டைம் முடியலாம் ஒரு சின்ன கிவ்அவே பண்ணலான்னு இருக்கோம். ஸோ கிவ்அவேஸ் நிறைய பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க வீடியோவுக்கு, பிடிக்கலன்னா தம்ஸ் டவுன் கொடுங்க. ப்ளஸ் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்க பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். கிவ்அவே குட் லக். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.